Hi friends, good morning. Please வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் டோர் லாக் சிஸ்டம் இதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச் ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணாங்க. இதில் வந்து கீபேட் அப்படிங்கிற ஹெட் ஃபைல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கீபேட் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீபேட் டாட் ஹெச் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். அந்த கீபேட் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், இங்கே லைப்ரரி மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. ஓகே நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும் சைட்லேயே. அதில் மூணாவது ஐக்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி மேனேஜர், அதில் ஃபில்டர் ரிவர் சர்ச் அப்படின்னு இருப்பாங்க. அதில் வந்து கீபேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் கீபேட் என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீபேட் வந்து ஷோ ஆகும். இப்போ கீபேட் பை மார்க் ஸ்டான்லி அலெக்சாண்டர் பிரேவிஸ் அந்த கீபேட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். அந்த கீபேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, வேறு எதுவும் இஷ்யூ இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடு வந்து கம்பைல் ஆகும். இந்த கீபேட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகாது, எனக்கு வந்து இன்ஸ்டால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டன் கம்பெனிங் வந்துருச்சு. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன ஆகாது, எனக்கு ரன் ஆகாது. இப்போ நான் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணலாம், இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஏன் இன்ஸ்டால் பண்ணி காமிப்பேன். இல்லைனா அதுக்கு டைம் ஓவராக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணல. ஓகே இப்போ கீபேட் டாட் ஹெச்ங்க என்ன பண்ணலாம், லைப்ரரி மேனேஜர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி தான் போகணுமான்லாம் கிடையாது. டேரெக்டாக நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேர்லேயே இருக்குது. லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13 12 11 10 9 8 இந்த பின்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இது எல்லாமே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு தனி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆர்டினோ பிளேலிஸ்ட்டில் போய் நீ கிளிக் பண்ணிட்டு எல்சிடி அப்படின்னு நான் நேம் கொடுத்துருப்பேன். அந்த நேமில் வந்து நீ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நான் 8 9 10 11 12 13 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த பின் ஆர்டரில் தான் இங்கேயே இருக்குது. ஓகே ஆனால் பின் நம்பர் மட்டும் தான் மாற்றிருக்கே தவிர அங்கே என்ன ஃபஸ்ட்டு 8th பின் வந்து நான் என்ன சொன்னோம் அதே தான் இங்கே 13 பின்னுக்கும். ஓகே கான்ஸ்ட் பைட் ரோஸ் ஈக்குவல் டு 4. ஏன் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 4 ரோஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், 3 காலம்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே 4 × 3 அப்படின்னு சொன்னாலாம். இப்போ 4 ரோஸு 3 காலம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கேர் கீஸ் ரோஸ் ஆர் காலம்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஒரு கீ மேப் தான் தரேன். 1 2 3 4 5 6 7 8 9 ஆஸ் ஸ்டார் 0 ஆஸ். ஓகே இப்போ 4 ரோஸ் இருக்குது. 1 ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. அடுத்து ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஓகே இப்போ இந்த காலம் வைஸ் தான் நமக்கு என்ன கீபேட் வந்து இருக்குது. அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரோஸ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு இன்டிமேட் பண்ணிட்டேன். ரோவோட பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பின்னு, 1வது பின்னு, 0th பின்னு, A5ங்கிற பின் வந்து என்ன பண்ணுங்க நான் வந்து ரோவுக்கு வந்து நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். காலம் பின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 4 5 இது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே கீபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபேட் ஈக்குவல் டு கீபேட் மேப் கீ மேப். ஏன்னா கீ மேப் வந்து எனக்கு என்ன பண்ணும், இந்த கீஸ் அப்படிங்கிறது என்னது கீ மேப் அப்படிங்கிறது. இப்போ கீ மேப்பையும் ரோ பின்ஸையும் காலம் பின்ஸு நம்ம எத்தனை ரோஸ் யூஸ் பண்ணுறோம் எத்தனை காலம்ஸ் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே என்ன பண்ணுறோம் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணோம் ஹெட்டர் ஃபைலுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணோம். அதனால் ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டேன். அன்சைன்டு கேர் என்ன பண்ணேன், என்னுடைய யூடியூப் நம்பர் வந்து 6385 அப்படின்னு இருக்கலாம். அந்த 6385 வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதான் நான் வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்டை நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து BF5 அப்படிங்கிறனா நான் ரியல் டைம் யூசர்லேருந்து வாங்குற இன்புட்டுக்காக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு இன்ட் C = 0 இது வந்து ஒரு டம்மி வேரியபிள் வந்து எனக்கு மோட்டர் வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் ஆஃபில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இங்கே வந்து நான் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே அதில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது M1F 7th பின்லையும் M1R வந்து 6th பின்லையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே எல்சிடி வாய்ட் செட்டப்பில் வந்து என்ன பண்ணுங்க LC.begin 16,2 நான் 16x2 LCD வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதேமாதிரி 0,0 பாஸ்வேர்ட் பேஸ்ட் டோர் லாக் சிஸ்டம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 3 seconds வெயிட் பண்ணிட்டு M1F M1R வந்து என்ன பண்ணுங்க அவுட்புட்டாக வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கேன். LCD கிளியர் பண்ணிட்டு என்டர் யுவர் பாஸ்வேர்டு என்ன பண்ணுங்க ஃபஸ்ட் காலம் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே அடுத்து என்ன பண்ணுங்க கேர் கீ ஈக்குவல் டு கீபேட் டாட் கெட் கீ. நான் எந்த கீயை வந்து நான் ப்ரெஸ் பண்ணணும் அந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இது வந்து இன்புட்டாக வரும். இன்புட் ஆச்சுன்னா வச்சுக்க கீ நாட் ஈக்குவல் டு நோ கீ. நான் எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இங்கே உள்ளே வராது. ஏதாவது ஒரு கீ வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும். ஓகே அப்போது நோ கீ அப்படிங்கிறதுனா அவங்க டிஃபால்ட்டாக 0ன்னு செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இங்கே 1ன்னு இருக்கப்போ எனக்கு என்ன பண்ணும் உள்ளே வான்னு சொல்லியிருக்கேன். 1ன்னு இருக்கப்போ உள்ளே வந்து என்ன நான் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே அப்போ அந்த கீயை வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். அடுத்து கீ ஈக்குவல் டு B(C) ஏன்னா நான் பிங்கிற வேரியபிள் என்ன பண்ணியிருந்தேன் ஒரு அரையாக டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுங்க பிங்கிற அரையில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். கீழே இருக்க வேரியபிள் வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு அவரோட இண்டெக்ஸ் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக C = C+1 நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ C = 4 இருந்துச்சு அப்படின்னா A(0) வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ A(0) B(0) கரெக்டாக இருக்கா
அதுமாதிரி A(1) B(1) கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அடுத்து A(2)ம் B(2)ம் கரெக்டாக இருக்கா. அடுத்து A(3)ம் B(3)ம் ஈக்குவலாக இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம், அண்டு லாஜிக் தானே நமக்கு ட்ரூ. ஏன்னா ஆர் லாஜிக் போட்டோம் அப்படின்னா நாங்கள் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் உள்ளே வந்துடும். அப்போ 4மே ஒன்றா இருந்துச்சுன்னா நாங்கள் உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு C=0 டிலே 600 milliseconds வெயிட் பண்ணிட்டு எல்சிடி கிளியர் பண்ணி என்ன பண்ணோம், பாஸ்வேர்டு மேட்ச்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். அடுத்து M1F மோட்டர் வந்து ஹை பண்ணி அடுத்து செகண்ட் பின்னை லோ பண்ணிவிட்றோம். அப்போ என்ன மோட்டர் ஃபாலில் ரொட்டேட் ஆகும் ஒரு 1 செகண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க 5 செகண்ட்ஸ் வந்து லோ புள்ளியே வெயிட் பண்ணேன். ஏன்னா ஹியூமன்ஸ் ஏதாவது உள்ளே என்ட்ரி ஆகணும்னா உள்ளே போகணும்ல. அப்போ அதுக்காக வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரியல் டைமில் வந்து ஹியூமன்ஸ் ஏதாவது போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா எங்கள் டோர் ஓப்பன்லேயே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஐஆர் சென்சார் வச்சு நம்ம இண்டிமேட் பண்ணலாம். அது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுங்க, ரிவர்ஸில் வந்து ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்காக M1R வந்து ஹை பண்ணியிருக்கேன், M1F வந்து லோ பண்ணிட்டேன். இங்கே ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா M1F வந்து ஹை பண்ணேன், M1R வந்து லோ பண்ணேன். இங்கே க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, M1R வந்து ஹை பண்ணிட்டு M1F வந்து லோ பண்ணியிருக்கேன். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ரைட்டில் M1R M1F ரெண்டையும் லோ பண்ணிட்டு என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஏன்னா அது வந்து ஒரு டோர் லாக் சிஸ்டம் தானே. இப்போ எத்தனை டைம் வேணாலும் உள்ளே வருவாங்க. இப்போ வீட்டில் இருக்க ஒரு 4 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா 4 பீப்புள்ஸ் உடனே உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தராக வந்தாங்க அப்படின்னா அப்போ பாஸ்வேர்டு தேவையில்லை. வீட்டுக்கு வந்து வெளியே வர்றதுக்கு பாஸ்வேர்டு தேவையில்லை. அது வந்து அவங்க உள்ளே இருக்க சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ஆனால் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது பாஸ்வேர்டு தேவை. அப்போ அதுக்காக என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் என்ட்ரி பண்ணுற பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா C=0 அதோட இண்டெக்ஸோட வேல்யூனா நீங்கள் மறுபடியும் 0 வந்து எனக்கு கவுண்ட் பண்ணு. அடுத்த டிலேயில் 600 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 600 milliseconds வெயிட் பண்ண சொல்லிட்டு LCD.clear LCD.setCursor 0,0 பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து LCD.setCursor 0,0 என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பாஸ்வேர்டு நாட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எகைன் என் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுன்னு சொல்லலாம். இது வந்து 3 times மேலே அவங்க பாஸ்வேர்டு ராங் பாஸ்வேர்டாக என்ட்ரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு அலர்ட் சிஸ்டம் வந்து நம்ம கொடுத்து வீட்டில் இருக்க ஓனர்ஸ்க்கு வந்து இண்டிமேட் பண்ணலாம். அது வந்து நம்ம என்ன பண்ணணும், GSM GPS எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, GSM யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு SMS பண்ணலாம். இது மாதிரி அன்னோன் பர்சன் வந்து பாஸ்வேர்டு வந்து 3 times மேலே ராங்காக போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிமேட் பண்ணி அவங்க கால் பண்ணி யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு வந்து சொல்லலாம். ஓகே, இந்த கான்செப்ட்டில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது, இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கெட்ச் ஃபைல் நமக்கு என்ன பண்ணணும், ஹெக்ஸ் ஃபைல் வந்து வேணும்ல ப்ரோட்டேஸ் சிமுலேஷனுக்கு. அதுக்காக ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வந்து ஆல்ரெடி போட்டுச்சுங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண ஹெக்ஸ் ஃபைல் வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாஸ்வேர்டு டோர் லாக் ino.exe 752 வந்து நம்ம என்ன பண்ண ஃபைல் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7:52. ஓகே, இப்போ வந்து நான் லோட் பண்ணிட்டேன். இப்போது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா Arduino R3 கீபேட் ஃபோன் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். L298 LM01676L மோட்டார் அப்படின்னு எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்சிடிக்கான பின்ஸ் வந்து 8, 9, 10, 11, 12, 13 இது வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து 7th பின்னு 6th பின்னு என்ன பண்ணுங்க மோட்டர் கண்ட்ரோலுக்கு இன்புட் ஆகும். அடுத்து 4th பின்னு 5th பின்னு 4 5 4 3 2 1 இது வந்து என்ன பண்ணுங்க 5 4 3 வந்து என்ன பண்ணுங்க காலமுக்கு வந்து நான் இன்புட்டாக காலம் பின்னாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 2 1 0 A5 அது வந்து என்ன பண்ணுங்க ரோவுக்கு வந்து நான் இன்புட்டாக யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஓகே, இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே VSense எனபிள் A எனபிள் B சென்ஸ் A சென்ஸ் B ரெண்டுலையும் 5 volt கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 9th பின்னுக்கு வந்து 12 volt கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த பவர் ரயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய டீபக் ஆப்ஷனுக்கு போயிருங்க. டீபக் டிசைன் ஆப்ஷனுக்கு போயிருங்க. டிசைன் ஆப்ஷனில் போய்ட்டு கான்ஃபிகர் பவர் ரயில்ஸ் வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண அந்த 12 volt இங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க கிரவுண்டை கிளிக் பண்ணி அந்த கிரவுண்டுன்னு இருக்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா VCC VDD இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஆடுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பவர் ரயில் இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ மோட்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய சிமுலேஷன் வந்து நான் ஆன் பண்ணுறேன். சிமுலேஷன் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் டோர் பேஸ்டு டோர் லாக் சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. பாஸ்வேர்ட் பேஸ்டு டோர் லாக் சிஸ்டம். ஓகே, இங்கே வந்து ஒரு 3 seconds வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். மற்ற கூட இல்லைனா 2 seconds சொல்லியிருந்தேன். இதில் 3 seconds வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் வந்து நான் ராங்காக போடுறேன் 6523. ஓகே, இப்போ என்னாச்சு பாஸ்வேர்ட் நாட் மேட்ச்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போடுறேன். என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு எகைன் கேட்குது. இப்போ என்ன பண்ணுறேன் 6385 அப்படின்னு நான் போட்டேன். அப்போ என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு பாஸ்வேர்டு மேட்ச்சு. ஓகே, அப்போ எங்கே என்ன ஆகுது டோர் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகுது. ஏன்னா டோர் ஏற்கனவே லாக்கில் தானே இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது டோர் வந்து ஃபார்வேர்டு அப்படிங்கிறது என்ன ஆகுது இந்த சைடு வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ வந்து என்ன டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து நீங்கள் மோட்டரை ஃபிட் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு மாறியும் வேறுபடும். ஓகே,
இப்போ வந்து என்ன ஆகுது, டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ எகைன் என்னென்னா பாஸ்வேர்டு என்டர் யுவர் பாஸ்வேர்டு கேட்குது 6352. இப்போ என்ன பண்ணுங்க, பாஸ்வேர்டு வந்து ராங்காக போட்டிருக்கேன். அப்போ பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் 6382. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ராங்காக போட்டிருக்கேன். அப்போயும் பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு வருது. இங்கே வந்து எந்த ஒரு அலாட்டும் கொடுக்குறேன். அது 3 செகண்ட்ஸ்க்கு மேலே போனால் பாஸ்வேர்டு வந்து ராங்னு சொல்லி ஒரு பஸ் சவுண்டோ இல்லை அவங்களுக்கு வந்து இன்டிமேஷனாக கொடுக்கலாம். இப்போ வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக போடுறேன் 6385. இப்போ வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு மேட்ச்னு சொல்லிட்டு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. எகெயின் நான் வந்து என்ன ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டோர் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஓகே, தேங்க்யூ.